இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எதை வாங்க, எதை உரிமையாக்க விரும்புகிறோமோ அதை நல்லதாய், நலன் அளிக்கக்கூடியதாய், நன்மையை எங்களுக்கு கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். எந்த வீட்டு மனையை வாங்க நினைத்தாலும் பிரச்சனை இல்லாததாய், லிட்டிகேஷன் அதாவது சட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாததாய், பட்டா இருக்கிறதாய், தாய்ப்பத்திரம் 20 வருடங்கள் இருக்கிறதா என்று பார்த்து வருங்காலங்களில் அரசாங்கத்தால் ஆக்கிரமிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து அதற்கு அப்ரூவல் எல்லாம் வாங்கி எல்லாம் ஆராய்ந்து தெளிந்து வாங்குகிறோம். ஒரு ஆடையை வாங்க வேண்டும், ட்ரெஸ்ஸை வாங்க வேண்டும் என்று நினைத்தால் கூட ஒரு பிராண்டடாக, டேமேஜ் இல்லாததாக, சாயம் போகாததாக பார்த்து வாங்குகிறோம். நகை வாங்கினால் அதிக வேஸ்டேஜ் இல்லாததாய், சுத்தமான தங்கமாய் 916 இருக்கிறதா என்று பார்த்து, காப்பர் அதிகமாய் சேராததாய், இதையெல்லாம் பார்த்து பிரசித்தியான கடைகளை நாடி வாங்குகிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று கானானை சுதந்தரிக்க வாக்கு பண்ணினார். ஆனால் போகும் வழியில் அடிக்கடி ஜனங்கள் சோர்ந்து போனதை பார்க்கிறோம். ஏன்? அந்த வழியெல்லாம் பல கஷ்டங்கள் இருந்தது. நம்முடைய தேவன் நமக்கும் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இடுக்கமும் நெருக்கமான வழிதான் ஜீவனுக்கு போகும் வழி. ஆனால் கேட்டுக்கு போகிற வழி விசாலமும் விரிவுமானது. இதில் அதிக பேர் விரும்பி செல்லுகிறார்கள். இப்படியும் சொல்லலாமே, எப்பொழுதும் நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் அதிகம் வரும். உதாரணமாய் பரிசுத்தமாய் வாழ, ஒழுங்குடன் வாழ, தேவனை பிரியப்படுத்த வாழ தீர்மானிக்கும் போதெல்லாம் தடைகள் அதிகம் வரும். ஆனால் தவறானதை செய்ய, பாவம் செய்ய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒழுங்கு தவற, நெறிக்கெட வாய்ப்புகள் அதிகமாய் இருக்கும். ஒழுங்கும் கருணமும் உள்ள காரியங்கள் அதிகமாய் இந்த உலகத்தாரால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஆனால் நம்மை இயேசு கிறிஸ்துவும் பரலோக தேசமும் அங்கீகரிக்கிறதாய் இருக்கிறது. தேவன் நமக்கு வாக்கு பண்ணும் தேசம் பூமியில் உள்ள கானான் தேசம் அல்ல, பரம கானான், அதாவது பரலோகம் அல்லது மோட்சம் என்று அழைக்கப்படுகிற நல்ல தேசம். இந்த உலகத்தின் தேசங்களை தேவன் அதிகமாய் நேசித்தபடியினால்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தருளி அவருடைய ஜீவனை சிலுவையிலே கொடுக்கும்படியாக அனுப்பியிருந்தார். உலக மக்களை அவர் மீட்கும் பொருளாய் வந்தார். ஆகவே இயேசு என்ற நல்ல தேசத்திற்குள் திரளான ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யமும் கிருபையும் சகல பூரணங்களும் இருக்கின்றது. வேதத்தில் கொலோசியர் 2:3 சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம், அறிவு, பரிசுத்தம் என்ற பொக்கிஷங்கள் உண்டு. அவர் எல்லாருக்கும் சொந்தம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் சொந்தம், வானத்தின் கீழ் உள்ள அனைவருக்கும் சொந்தம். அவர் எல்லாருக்கும் ஜீவ தண்ணீர் ஆனவர். இலவசமாக அவரை பருகலாம், ருசிக்கலாம். அவர் போதுமானவர். குறைவுபட மாட்டார், குறைவுபடவும் விடமாட்டார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இயேசுவை சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவர் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5:12 கூறப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்று விசுவாசித்தால் மெய்யான இளைப்பாறுதல் உண்டு. அவருக்குள் இல்லாத ஆசீர்வாதங்களே இல்லை. அந்த அற்புத தேசத்துக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. மோட்சத்தையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. அவர் இல்லாத தேசம் பரலோகமாய் இருக்காது, மோட்சமாய் இருக்க முடியாது. அவர் உடனடியாக சுதந்திரிக்க வேண்டிய தேசமாய் இருக்கிறார். அவரை சுதந்திரித்தால் அவர் ஆசீர்வாதங்களை, உடைமைகளை, வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவையே மேன்மை பாராட்டுங்கள், உயர்த்துங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் மீட்பு உண்டு. அவருக்குள் இருப்பவர்கள்தான் பரிபூர்ணமுள்ளவர்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசியர் 2:10 கூறுகிறது. இன்னமும் நேரத்தை வீணாக்காமல் காலத்தை
கடத்தாமல் அவர் வருகை சமீபமாய் இருப்பதால் தீவிரித்து நல்ல தேசமாகிய இயேசுவை சுதந்தரிப்போமா? அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். என்னோடு கூட கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல இயேசு சுவாமி, உலகத்தில் நிலையில்லாத நம்பகம் இல்லாத எத்தனையோ காரியங்களை அடைய நினைத்து ஏமாந்து போயிருக்கிறோம், நஷ்டமடைந்திருக்கிறோம். மெய்யான ஞானம், மெய்யான விடுதலை, மெய்யான பரிசுத்தம், மெய்யான இளைப்பாறுதல் தரும் உம்மை நாங்கள் சுதந்திரிக்க உடைமையாக்கிக் கொள்ள எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. அடிமையான தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் சுதந்திர தேசத்தை அடைய, வாக்குதத்த தேசமாக உம்மை சுதந்திரிக்க எங்களுக்கு மனம் திரும்பலை தருவீரா? நித்திய இளைப்பாறுதலை, நித்திய ஜீவனை பெற உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபையை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.